பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் இப்படியாக உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஆதியாகமத்தின் புஸ்தகங்களிலே நான் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். அதுவும் முக்கியமாக இந்த நாட்களிலே தேவனுடைய தாசனாகிய யோசேப்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஏராளமான ரகசியங்கள் அங்கே புதைந்து கிடக்கின்றன, பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்கின்றன, புதையல்கள் புதைந்து கிடக்கின்றன. அவைகளை எடுத்து உங்களுக்கு தருகிற பொறுப்பை ஆண்டவர் இந்த அடியாருக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும், யோசேப்புடைய வாழ்க்கைலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பின்னால் எவ்வளோ காரியம் இருந்திருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். நீங்கள் தொலைபேசியில் அழைத்து சொல்வது அதிக சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு ஊரில் கூட்டம் நடத்துகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். 4வது சனிக்கிழமை என்றாலே உங்களுக்கு தெரியும், நாம் இந்த நாட்டின் தலைநகராகி சென்னைக்கு வரோம். அங்கே நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. வர சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு பல்லாவரத்துலேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி பம்மல் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, பெரிய சியோன் காம்ப்ளெக்ஸு கீழோடி தூணுகளோடி வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். ஏறி வாங்க, மேலே 4வது மாடியில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க முடிய விரும்புகிறேன். ரீத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். சகோதரன் மங்களராஜ் அவர்கள் தலைமையில் நிறைய வாலிபர்கள் அங்கே உங்களை வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க. சகோதரர் மங்களராஜ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக மிக சிறந்த விருந்தை அளிப்பார்கள் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். நம்முடைய அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம் ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அங்கே கணக்கற்ற முதியோர்கள் இருக்காங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் அங்கே காத்திருக்கிறது. விரும்பியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வீடுகளில் நல்ல விசேஷங்கள் வருகிற பொழுது, பிறந்த நாட்கள், திருமண நாட்கள்லாம் வரும் பொழுது அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கலாம். அநேகருக்கு இந்த முதியோர் இல்லத்தை குறித்து சொல்லி அவர்களையும் சேர சொல்லலாம். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, புதிதாக பக்கத்தில் இருக்கிற 3 ஏக்கர் இடத்தாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கட்டணும்னு நினைக்கிறோம். மார்ச் முடிய போகுது. ஏப்ரல், மே, ஜூனில் நம்ம இதெல்லாம் கட்டி முடிக்கணும். இன்னும் ஒரு வேலையை ஆரம்பிக்க லட்சக்கணக்கான ரூபாய்கள் தேவை. 10,000 ரூபாய்க்கு கொடுக்குற அநேகர் நமக்கு தேவைப்படுறாங்க. உங்கள் பங்காக நீங்கள் அனுப்பலாம். 10,000 ரூபாயை கொடுக்க முடியல பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதுவே போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்ம ஆதியாகமம் 40வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தன. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் இந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனின் பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையில் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். இந்த பானபாத்திரக்காரன் முதலாவது தன்னுடைய சொப்பனத்தை சொல்லுகின்றார். ஐயா, நான் ஒரு சொப்பனத்தை கண்டையா. அந்த சொப்பனத்தில் 3 திராட்சை கொடிகள் இருந்தன. 3லும் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. நிறைய கனிகளாக இருந்தன. நல்ல பார்வைக்கு இனிமையாக இருந்தன 3 கொடிகள். என் கையில் ஒரு பாத்திரம் இருந்தது. திராட்சை பழங்கள் எடுத்து பிழிந்து நான் அந்த ரசத்தை பார்வோனுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு நல்ல சொப்பனமாக இருக்கிறது. ஆனால் இதனுக்குள்ளாக இருக்கிறது அர்த்தம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை.
செடிகள் 3 கொடிகள் இருக்கின்றன, பூத்து குலுங்குகின்றன, காய்களாக இருக்கின்றன, கனிகளாக இருக்கின்றன. இவர் எடுத்து பிழிஞ்சி பார்வோனுக்கு கொடுக்கிறார். இந்த சொப்பனத்தை நான் கண்டேன், இதனுடைய அர்த்தம்தான் என்ன என்று ஒவ்வொருத்திட்ட நான் போய் கேட்டால் நான் யாருக்கும் தெரியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு இதை வாசித்த பொழுதே எவ்வளோ ஒரு நல்ல சொப்பனம், ஆனால் ஏன் இந்த மனுஷனுக்கு தெரியல, அதனால் ஒரு துக்கமுகமாக இருந்தார். ஆக்சுவலாக இந்த சொப்பனத்தின் மூலமாக யோசிப்பு நல்லது சொல்லி அவர் சீக்கிரம் அவருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது, ஆனால் அவர் அங்கே துக்கமுகமாக இருந்தாரா. கர்த்தர் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து விடுகிறார், ஆனால் அவர்களோ எப்பொழுதும் துக்கமுகமாகவே இருக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறவங்கெல்லாம் கவலை இல்லை, கண்ணதில் கை வச்சு வருத்தப்பட்டே இருப்பாங்க. வாழ தெரியாதவங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அற்ப காரியத்திற்காக, சில காரியங்களுக்காக, தேவையில்லாததற்காக அவங்க வருத்தப்படுவாங்க. வாலிபர்கள் வாலிப காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ ஓடித்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் வாலிப காலத்தின் பாவங்களில் சிக்கி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து, அழுதுகிட்டே இருந்து தங்க வாழ்க்கையில் ரொம்ப துக்கமுகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் பேப்பரை வாசித்தேன். 21 வயது ஒரு வாலிப பிள்ளை 19 வயது வாலிபனை அவள் நேசிக்கின்றால், வீட்டில் ரொம்ப எதிர்ப்புகள் வந்தபடியினாலே ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளுகின்றாள். பெண் வீட்டார் முரட்டாட்டமாக இருந்து அவளை 2 வரை ஒரு நாள் பிடித்து அவள் தாலியை அறுத்தெறிந்து அவளை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவள் துக்கத்தை தாங்க முடியாமல் அவள் தற்கொலை செய்து கொள்ள, தன்னை மாய்த்து கொள்ளுகின்றாள். தீக்குளித்து செத்து விட்டார் என்று நான் பேப்பரில் வாசித்தேன். துக்கப்பட்டேன். வாலிப காலம் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலம். ஒரு மனிதனுடைய கோல்டன் டேஸ் என்னென்னா யூத்தாக இருக்கிறது, வியாதி இல்லாமல் அங்கங்கே ஓடிப்போய் எல்லா வேலையும், தட் இஸ் த ஹாப்பியஸ்ட் டைம். ஆனால் சாத்தா அந்த வாலிப காலத்தில் காதலுங்கிற ஒன்றை கொண்டு வந்து அதனால் கவலைப்பட வச்சு, அதுதான் எல்லான்னு சொல்லி திங்க் பண்ண வச்சு, இல்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதை பெற்றோர்கள் தப்புன்னு தெரிஞ்சு போட்டுக்கின உடனே ஏன் நீ வாழ்றா கவலைப்பட வைத்து, நீ செத்துரு சாத்தா சொல்லி வாழ வேண்டிய அந்த பிள்ளையை தீக்குளிச்சு வைத்து விட்டார். மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த பிள்ளைகளோ தீக்குளித்து மாய்ந்து போகிற எத்தனையோ வாலிபர்கள் யங் டேஸில் இந்த காதல்ங்கிற காரணத்தினாலே சூசைட் பண்ணிக்கிறாங்க. என் கண்ணால் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். ஐயோ, சாத்தான் கொந்தளிக்கின்றான், சந்தோஷப்படுகிறான், என் ராஜ்யத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். ஆண்டவரோ பரலோகமாக சைலண்ட் ஆயிடுது, ஐயோ என்று சொல்லி பரிதவிக்கின்றது. இந்த பானபாத்திரக்காரனுக்கு நல்ல காரியம் நடக்க போயிருது, அவனும் அதை அறியாதபடி துக்கமுகமாக இருக்கின்றான். அவன் கன்னத்தில் கை வைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான், ஒருவனும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லவில்லை. இந்த பரிதாபம் பார்த்தீர்களா? நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவலையாக இருக்கிறாங்க. புருஷன் நல்ல புருஷன், எல்லா வசதிகளும் ஆண்டு கொடுத்துருக்கிறார், அற்ப காரியங்களை சண்டை போட்டு எப்பொழுதும் முகத்தையே தூக்கி கொண்டிருக்கிற பெண்கள். நல்ல மனைவி, வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்துருக்காரு, அற்ப காரியங்களை சண்டை போட்டு சந்தேகப்பட்டு எப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கணவன்மார்கள், குடிக்கிற கணவன்மார்கள். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கின்றார். நாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த பானபாத்திரக்காரனை போல நாம் தேவையற்று கவலைப்பட்டு கொண்டிருந்து நம்முடைய காலங்களை நாம் வீணடித்து விடாதபடி இருப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். We are going to live in this world for a very short time. யாரும் 70, 80, 90 வயசு மேலே வாழ முடியாது. இருக்கிற காலத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ பழகுவோம். நமக்கு சந்தோஷமாக இருக்க 1000 காரியங்கள் இருக்கும் பொழுது தேவையற்ற 1-2 காரியங்களுக்காக நாம் ஏன் கவலைப்பட்டு நம்மை நாமே ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்ம தேவையற்ற காரியங்களுக்காக கவலைப்பட்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டே இருப்பது நல்லதல்ல. சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பக்தன் எழுதுகின்றார். இந்த மனிதன் இப்படியாக தேவையில்லற்ற காரியங்களுக்காக கவலைப்பட்டு இருக்கிறான். இந்த சொப்பனத்தை அவர் யோசிப்பிட்டு அழகாக சொல்கிறார். He was able to recollect what came in the dream and narrating it to Joseph. சரியாக சொல்கிறார். சொன்ன உடனே அங்கே யோசேப்பு என்ன சொன்னார் பாருங்கள் என்பதுதான் முக்கியமான காரியம். 12வது வசனம், ஆதியாகமம் 40வது அதிகாரம். அந்த 3 நாட்களும் 3 சொடிகளும் 3 நாளாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பணம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். உடனே அவர் சொல்கிறார், 3 these things are 3 days. 3 கொடிகளும் 3 நாட்களாம்ப்பா, நீ 3 நாள் தான் அங்கேருந்து வெளியே போவ.
எப்படி கடந்த காலத்தில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்து மடியில் போய் உட்காந்து அதே மாதிரி நீ உட்காருவேன். உன் வாழ்க்கையில் ஒரு 3 நாள் பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அங்கே யோசிப்பு சொல்லுகிறார். 3 கொடிகளும் 3 நாட்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற சில நேரங்களில் ஆண்டவருக்கு 3 நாட்கள் போதும் என்று நான் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3 நாட்கள் அவர் கீழே போயிட்டு மேலே வந்தார். ஆவிகளுக்கு, நோவாவின் காலத்தில் அளிக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் செய்துவிட்டு மேலே வந்தார் என்று நான் காண்கின்றோம். 3 நாட்கள் தான் ஆண்டவர் மரித்திருந்த காலம். அதுபோல் உயிரோடு அவர் எழும்பி விடுகிறார். பவுல் அப்போஸ்தலனாய் மாறுவதற்கு சவுல் 3 நாட்கள் கண் தெரியாத குருடனாய் இருந்து கடும் உபவாசம் செய்தார். புசியாமல் குடிக்காமல் கடும் உபவாசம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் இல்லாவிட்டால் 3 நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதற்கு போதும். சிறைச்சாலையில் இருப்பவனை அரண்மனைக்கு கொண்டு செல்வதற்கு ஆண்டவராலே கூடும் என்பதை இந்த சொப்பனத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். 3 வருஷம் காலையில் படிக்கணுங்க, அதுக்கு பிறகு தான் வேலைக்கு போக முடியும். 3 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும், எவ்வளோ பிஸ்னஸ் கற்றுக்கணும், அதுக்கு பிறகு தான் சொந்தமாக வைக்க முடியும். ஆனால் தேவனண்டை நாம் வருகிற பொழுது வெறும் 3 நாட்களிலே அநேக நன்மைகளை அவராலே கொண்டு வர முடியும். முக்கியமாய் விழுந்து போனவர்கள், எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள், பானபாத்திரக்காரனை போல வேதனைப்பட்டவர்கள், வெட்கப்பட்டவர்கள், உயரத்திலிருந்து கீழே விழுந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் நினைத்தால் ஒரு சின்ன ஒரு கேப்பில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வர முடியும் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த 3 நாட்களில் இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்க, நான் மறுபடி கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். 3 days enough ஃபார் மீ. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி ஆலயத்தை 3 நாளில் நான் கொண்டு வருவேன், எழுப்புவேன்னு சொல்லி இப்படி ஆண்டவர் சொன்னார். பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய வல்லமைக்கு முடிவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பெரிய வியாதியிலே எசேக்கியா ராஜா படித்திருந்தார். அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தபடினால அவர் தன் இறுதி நிமிடத்தில் நின்றார். எல்லாம் முடிந்தது என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் கதறி அழுத பொழுது, என் உத்தமத்தை நினைத்து கொள்ளும் என்று சொல்லி சொன்ன பொழுது, அதே ஏசாயா தீர்க்கன் வந்து உன்னுடைய ஆயுசு காலங்களோடு 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். அப்படி அவன் சுகம் பெற்று நான் மறுபடியும் ஆலயத்துக்கு நான் போகணும்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். படுத்த படுக்கையாக இருந்து அவர் எந்திரிச்சு டக்குன்னு ஆலயத்துக்கு போயிடுறாருங்க. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக, ஒரு சில நாட்களுக்குள்ளாக. இதுதான் கர்த்தருடைய மகிமை என்று சொல்லி காணுகிற 3 நாட்களுக்குள்ளே நீ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களை, இதை நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், 16வது வசனம். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாவியின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையில் பார்வோனுக்கு சமைக்கப்பட்ட சகலவித பலங்காரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பச்சித்தது என்றான். அப்போது இது அர்த்தம் நல்லா இருக்குன்னு சுயம்பாவில் திறனுக்கு சந்தோஷம், முகம்லாம் அப்படி பிரகாசமாக, அது கரண்ட் வருது. ஏய், அவன் சொப்பனம் சொன்னோன்னா 3 நாள் எல்லாம் கிடச்சிருன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ எனக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல அர்த்தம் வரும். அங்கே நல்ல சொப்பனம் சொன்னோன்னு நல்ல செய்தி வந்துருச்சு, அப்போ எனக்கும் நல்ல செய்தி வரும். ஒரு மூட நம்பிக்கை. உடனே அர்த்தத்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த முடிவில் நல்ல சாரியாக வந்துச்சுன்னா இல்லை, வரல, அவருக்கு அழிவு வந்தது. நிறைய பேர் இப்படியாக மூட நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு பெரிய நாடு ஃபுட்பால் டீமுக்கு, அது ஃபுட்பாலுக்கு பிரபலமாக இருந்தது. வெஸ்ட் ஜெர்மனியா அர்ஜென்டினாவா எனக்கு தெரியல. அப்போது முத நாள் அந்த டீம் தோர்ந்து போகுது. நாட்டு பிரசிடெண்ட்டு பார்க்க வராரு. அடுத்த நாள் ஒரு ட்ரெஸ் போட்டு அவர் பார்க்க வராரு. அந்த நாடு வெற்றி பெற்று விட்டது. உடனே அந்த டீம் மறுபடியும் எப்போல்லாம் விளையாடுச்சோ அப்போல்லாம் அதே கோட்டை அவர் போட்டே வந்துகிட்டு இருந்தாரா. இது போட்ட உடனே என் டீம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஃபைனல் வரைக்கும் வந்துருச்சு. அன்றைக்கும் அந்த கோட்டை தான் போட்டு வந்து சொல்லி சொன்னார், இந்த கோட்டை நான் எப்போல்லாம் போட்டு வரேனோ அப்போல்லாம் என் டீம் ஜெயித்துறதுன்னு சொல்லி. என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. ஒரு நாட்டுடைய பிரசிடெண்ட்டு பாரு, ஃபைனலில் இந்த டீம் மண்ணை கவிருச்சு. தேவன் வானத்திலிருந்து பார்த்தா அதுக்காகவே இந்த மூட நம்பிக்கையாகவே இந்த டீமை அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு மூட நம்பிக்கையில் இருக்கிறது அவங்களுக்கு நல்லதாக இருக்குது, அப்போ எனக்கும் நல்லதாக இருக்கும். இதே மாதிரி தானே பார்வோனுடைய சேனைகள் நினைத்தன. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் நல்லதாக இருக்குது, வழியை திறந்துருக்குது, அவங்க அந்த வழியை தப்பி போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் இதே நல்லது தான், எங்களுக்கும் இந்த பாதை தான், நாங்களும் உள்ளே போவோம், அந்த டீமை போய் பிடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லதுன்னா எங்களுக்கும் நல்லதான்னு சொல்லி அதே பாதையில் போனாங்க. என்னாச்சு? செங்கடல் 2ஆய் மூடியது. பார்வோன் சேனைகளும் குதிரைகளும் ரதங்களும் எல்லாம் கடலுக்கு கீழே அழிந்து போயின என்று நான் காண்கின்றோம்.
மூட நம்பிக்கை உடையவர்களாக இராதிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் தான் நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் தான் நம்முடைய ஆசீர்வாதம், அவருடைய வசனங்கள் தான் நமக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்களே நமக்கு ஆதாரம், அனாதி தேவனே நமக்கு அடைக்கலம். இதுபோல மூட நம்பிக்கைகள், அவனுக்கு நல்ல காரியம் நடந்து விட்டது, எனக்கும் நல்ல காரியம் நடக்கும், அவனுக்கு கெட்ட காரியம் நடந்து விட்டது, எனக்கும் கெட்ட காரியம் நடக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு பயத்தை கொடுக்குறான். அவங்க கேன்சர் வந்து செத்துட்டாங்க, இவங்க கேன்சர் வந்து செத்துட்டாங்க, எனக்கும் கேன்சர் வந்துட்டு நானும் செத்துப்போம். இதான் ஒரு மூட நம்பிக்கை. அவர்களுக்கு அப்படி வந்திருக்கலாம், முடி வந்திருக்கலாங்க. கர்த்தர் உங்களை சுகப்படுத்த முடியாதாங்க, கர்த்தருக்கு வல்லமை கிடையாதாங்க, கேன்சரை சுகப்படுத்தான்றால் முடியாதாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க, இவங்க செத்து போயிட்டாங்க, நானும் செத்து போயிடும். நீங்களே ஏன் முடிவுக்கு வாரீங்க? உங்க வாழ்க்கையை நீங்களே ஏன் முடிக்கிறீங்க? அவங்களுக்கு இப்படி நடந்து விட்டது, இவங்களுக்கு எப்படி நடந்து விட்டது. இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் அவங்க எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க, பக்கத்து வீட்டில் இந்த சேலை கட்டியிருக்காங்க, அந்த சேலை கட்டியிருக்காங்க, எனக்கும் தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பக்கத்து வீட்டில் இப்படியாக ஒரு கெட்ட காரியம் நடந்து விட்டது, அந்த வீட்டில் ஒரு கெட்ட காரியம், நமக்கும் கெட்ட காரியம் நடக்கும். ஏன் நடக்கணும்? நமக்கே நல்ல காரியம் நடக்கக்கூடாது. இன்னொன்று, அவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, நமக்கும் நல்ல காரியம் நடக்கணும். மூட நம்பிக்கை கொடுக்க வேண்டாம். இயேசுவை தேடுவோம், ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்வோம், அப்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இது இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் மூடத்தனத்தை நம்பி போறாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் எவ்வளவோ மூட நம்பிக்கை உடையவங்களா இருந்தாங்க. எங்க அப்பா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டேன், அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன். அப்பா காது வைக்காத மாதிரியே போயிட்டாங்க. அப்பா அம்மா சொன்னாங்க, டே போகும்போது கூடக்கூடாது, தண்ணி வெறுங்குடத்தில் வந்து அப்பா வேற வழியாக போயிடுவாங்க. எதுக்குன்னா தண்ணி கூட வெறுமையாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் அப்பாவை காப்பாற்றியதான், எங்கள் அப்பாவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா? இல்லவே இல்லை. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கடைசி காலத்தில். மூட நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, நாள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, கிழமை மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் மண்ணை கவுகின்றவர்களாக முடிக்கின்றார்கள். இயேசுவின் மீது மாத்திரமே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டாம். மூட நம்பிக்கை உடையவர்கள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் வெற்றி பெறுவதில்லை. எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட அவர்கள் இப்படி மூட நம்பிக்கையினாலே நிறைந்து அநேகரை அழைத்து கணக்கு கேட்டு குறி சொல்ல வைத்து அப்படியே அதற்கு ஏராளமான பணங்களை செலவழித்து அந்த மூட நம்பிக்கையிலே அவர்கள் அழிந்து போகின்றார்கள். ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் எப்பொழுதும் இது போன்ற கணக்கு சொல்லுறவர்களை கேட்டு தன்னுடைய காலத்தை மூட நம்பிக்கையில் நடத்தினார். அவருக்கு 60 வயதாகும் பொழுது ஒரு சின்ன பெண்ணை திருமணம் செய்தால்தான் உமக்கு எல்லா ராஜயோகமும் உண்டாகும் என்று அவர்கள் தவறாய் மூட நம்பிக்கையை புகுத்தினபடினாலே அதன் விளைவாக பல தவறுகளை அவர்கள் செய்து இறுதியில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பரிதாபமான ஒரு முடிவு ஏற்பட்டது. இப்படியாக மூட நம்பிக்கையினால் அநேகர் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்போம், இந்த பைபிள் மீது நாம் நம்பிக்கை வைப்போம், அவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் மீது நாம் நம்பிக்கை வைப்போம், தனி ஜபத்தின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். இதுபோல மூட நம்பிக்கையில் நம்பி நாம் ஏமாந்து விடாதபடி கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை ஈவன் விசுவாச பிள்ளைகளுக்கு கூட எப்படியாவது புகுத்தி விட வேண்டும், அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கூட வஞ்சித்து விட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அவன் தந்திரமாக செயல்படுகின்றான். எனவே அவன் தந்திரங்களில் சிக்கி நாம் அழிந்து விடாதபடி இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள் பிரியத்துக்குரியவர்களே, இப்போ இதுக்குரிய இன்டர்பிரட்டேஷன், இதுக்குரிய அர்த்தத்தை யோசிப்பு சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், 40வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு யோசேப்பு, இந்த 3 நாட்களும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் தன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் தன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்தது வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். அதுக்கு பிறகு பாருங்கள், அவர் 18ஆம் வசனம் சொல்கிறாரு அந்த சுயம்பாகி தலைவனுக்கு. அதற்கு யோசேப்பு, இந்த 3 கொடைகளும் 3 நாளாம், இது 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மரத்தில் தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் நான் அர்த்தம் என்று சொன்னார். ஒருவருக்கு யோசேப்பு நல்ல அர்த்தத்தை சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான காலம் உண்டாகும், மறுபடியும் நீ அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுவாய், மறுபடியும் தேவன் உன்னை பார்வோனின் மடியில் உட்கார வைப்பார், நீ சந்தோஷமாக இருப்பாயின்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டு, இன்னொருத்தருக்கு சுயம்பாயின் தலைவருக்கு இந்த 3 நாளில் உன்னை மரத்தில் தூக்கி போடுவாங்க, உன் கதை முடியும், உன் மாம்சத்தை பறவைகளெல்லாம் கொத்தி தின்னு உனக்கு பரிதாபமான ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லி அங்கே தீர்ப்புகள் வித்தியாசமாக கொடுக்கப்படுகிறது. தீர்ப்புகள் கொடுத்தது யோசேப்பு அல்ல, அது ஆண்டவரே. அந்த தீர்ப்புகளை முதலாவதாகவே அவர்களுக்கு ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் மூலமாக அறிவித்தார் என்று சொல்லி காண்கிறோம். அப்படி என்றால் ஒரு சில நேரங்களிலே தங்களுக்கு முடிவுகள் வருவதை கூட
அநேகர் உணர்கின்றார்கள். இதுபோல் காட்சிகளின் மூலமாக, இல்லைன்னா ஏதோ ஒரு மெசேஜ் மூலமாக உணர்கிறாங்க. எது எப்படி இருப்பினும் இங்கே யோசேப்பு தெளிவாக அவருடைய வாழ்க்கையில் 3 நாட்களில் என்ன நடக்கும் என்பதை அவர் அழகாக அங்கே சொல்லி காண்பிக்கின்றார். அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. அவரை சின்ன வயதில் சொப்பனக்காரன் என்று சொல்லி அழைத்தார்கள். அவர் சின்ன வயதிலேயே 17 வயதிலேயே அவர் தன் வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக அவருக்கு விளக்கினார். இப்பொழுது அதே சொப்பனங்கள் சிறைச்சாலையிலே வருகிறது. போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது வரவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே 2 பேர் சொப்பனம் காண்றாங்க. அதுக்கு அழகாக அர்த்தத்தை அவர் சொன்னார் என்று காண்கிறோம். இப்படியாக ஒரு ஆவிக்குரிய வரம் யோசேப்புக்குள்ளே செயல்பட்டது. சொப்பனங்களின் அர்த்தத்தை சொல்வது தானியேலுக்கு வழக்கமாக இருந்தது. இங்கே யோசேப்புக்கு வழக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆவியானவர் இருந்த பொழுது ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டன என்று நாம் காண்கின்றோம். இன்றைக்கு யாராவது இப்படி சொப்பனத்தை சொல்லுவார்கள் என்றால் நமக்கு அதை வேறு பிரித்து பார்க்கக்கூடிய கிருபை இருக்கிறதா, அந்த வரம் இருக்கிறதா, நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 2 பரிதாபமான மனிதர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஐயப்பாடுகளை தீர்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட வேண்டும். அப்படியாக யோசேப்புக்குள்ளே இந்த வரங்கள் செயல்பட்டன. எனவே அவருடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, ஆவிக்குரிய வரங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். முக்கியமாக திருக்கிறிஸ்தன வரங்களை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இன்னொரு பக்கம் வரங்கள் இருந்தாலே ஒரு பெரிய பாவம், ஒரு குற்றம் என்று சொல்லி தவறானபடிக்கு போதனைகளை சொல்கிற அநேகரை காண்கிறோம். தங்களுக்கு அப்படி முடியாதபடியினாலே யார் அப்படி வரங்களோடு செயல்படுகின்றார்களோ அவர்களை கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிற ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பைபிள் எப்படியாக சொல்லுகிறது என்றால், இப்படிப்பட்ட வரங்கள் நமக்கு அவசியமானவைகளாக இருக்கிறது. அந்த நாளில் இருவருக்கும் அந்த ஊழியத்தில் வெற்றிகரமாக அவர் உதவி செய்ததற்கு காரணம், யோசிப்புக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவர் அவருக்கு தெளிவாக இந்த சொப்பனத்துக்கு இந்த தான் அர்த்தம், இந்த சொப்பனத்துக்கு இதுதான் அர்த்தம், இந்த 3 நாளில் உனக்கு இப்படி நடக்கும், இன்னும் 3 நாளில் உனக்கு அப்படி நடக்கும்னு தெளிவாக துல்லியமாக அவர் முதலாவதாகவே சொன்னார். அவருக்குள்ளே இருந்த ஆவியானவர் அதை சொல்லிக் கொடுத்தார். அந்த வரம் அவருக்குள்ளே செயல்பட்டது. நாமும் கூட ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிப்பவர்களாக இருப்போம். அந்த வரங்களின் மூலமாக எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ ஆத்துமாக்களை ஆண்டவர்களின் பக்கமாக இழுக்கலாம். வாலிப காலத்தில் இருந்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது, முக்கியமாக திருக்கிறிஸ்தன வரம் எனக்குள்ளாக செயல்பட்டபடியினாலே முன்னப்பின தெரியாதவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வார்த்தை துல்லியமாக அளிப்பதை பார்த்து எத்தனையோ வாலிபர்கள் இந்த ஊழியத்தின் பக்கமாக, ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களின் பக்கமாக இழுக்கப்பட்டார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அப்படியாக முன்னப்பின தெரியாதவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை சொல்லுகிற பொழுது அவர்கள் பிரமித்து போகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை அவர்கள் நெருக்கமாக பற்றி கொள்ளுகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, நாமும் கூட ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். யோசிப்பு ஆவியை பெற்ற மனிதன் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்று இந்நாளிலே தேசத்தின் ராஜாவே, அந்த நாட்டு ராஜாவே அவரை ஹெயில் பண்ணுறார். தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் என்று சொல்லி அங்கே தானியேல் எல்லா 4 ராஜாக்களுக்கு அடுத்த இடத்துல வந்தார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவரும் ஆவியை பெற்றிருந்தார். என்ன சொப்பனமாக இருந்தாலும் அதுக்குரிய அர்த்தத்தை அவர் சொன்னார். செவற்றில் எழுதின வார்த்தைகளுடைய அர்த்தத்தை கூட அவர் சொல்லிக் கொடுத்தார். நாமும் கூட ஆவிக்குரிய மனிதர்களாக, வல்லமை பெற்றவர்களாக, ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களாக இந்த உலகத்தின் பார்வையில் அதிசயமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார். அடுத்தாப்புல நம்ம பார்க்குறோம், இவர் காலையில் வாராரு, துக்கமுகமாக இருக்கிறாங்க. ஏன்பா துக்கமுகமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. சொப்பனம் கண்டவையா, ஒருத்தருக்கும் இந்த அர்த்தமே தெரியலையா, அப்படி கன்னத்தில் கை வச்சுருக்காங்க. என்ன சொப்பனம் சொல்லுங்கள், சொப்பனத்தின் அர்த்தத்தை தேவனுக்குரியது இல்லையா, சொப்பனத்தை சொல்கிறாங்க இதான்னு சொல்லி 2 பேருக்கும் உடனே இதான் உனக்கு அர்த்தம், இதான் அர்த்தம்னு சொல்லி இவருடைய பதிலை சொல்லி அவர் க்ளோஸ் பண்ணுறார், அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறார். அப்படி என்றால் தேவனுக்கும் யோசேப்புக்கும் இடையில எவ்வளவு ஒரு நல்ல ஒரு உறவும் ஒரு அந்யோன்யம் இருந்திருக்குங்கிறது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சிறைச்சாலை கைதியாக இருந்தாலும் அன்றைக்கு அதிகாலமே எழும்பி அவர் அதிக நேரம் ஜெபித்துட்டு தான் டியூட்டிக்கு வராரு, ஒவ்வொருத்தராக பார்க்குறாரு. அதனால தான் அவங்க சொப்பனத்தை சொன்ன உடனே அவங்க டக்குன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை அவர் சொல்கிறார். ஆயத்தமான யோசேப்பு, ஜோசப் வாஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டு. நிறைய பேர் இன்றைக்கி ஆயத்தம் இல்லாமலே கர்த்தருடைய பணியை செய்ய வருவதை பார்க்கிறோம். ஆயத்தம் இல்லாமலே ஆலயத்துக்குள்ளே நுழைவதை பார்க்கிறோம். ஆயத்தம் இல்லாமலேயே திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஆயத்தம் இல்லாமலேயே அவர்கள் கர்த்தருடைய பணிகளிலே முன்பாக நிற்பதை பார்க்கிறோம். இது மிகவும் ஆபத்தானது. நாம் எப்பொழுதும் ஆயத்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி ஊழியத்தில் இருக்கவங்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா, மணவாளன் எப்போனாலும் வருவார், வந்துட்டு போட்டோம், மணவாட்டி நீங்கள் ஆயத்தமாக இருங்க. செய்தி ஆயத்தப்படுத்தணுமா வேண்டாமா,
அதை ஆயத்தப்படுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறது வழக்கம், மணவாளன் எப்போனாலும் வரட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை எப்பொழுதும் சொல்வது வழக்கம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். யோசிப்பு அன்றைக்கு ஆயத்தமாக இருந்தார். கேட்ட உடனே அவர் அர்த்தம் சொன்னார்னா அவருக்கும் ஆண்டவருக்கும் இடையில எவ்வளோ ஒரு அந்யோன்யம், எவ்வளோ ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஜோம் பண்ணாமல் நம்ம ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. நம்ம ஜோம் பண்ணாமல் அந்த நாளை ஆரம்பிக்கக்கூடாது. அதனால் நமக்கு என்ன காத்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாதல்லவா. நல்ல காரியங்கள் காத்திருக்கலாம், சேலஞ்சஸ் காத்திருக்கலாம், எதுனாலும் காத்திருக்கலாம். சென்ற வாரம் முந்தின வாரம்லாம் ஆண்டவர் நீ என் சமூகத்தில் அதிகமாக ஜோம்னு சொல்லி நீ ஏவிக்கிட்டே இருந்தார். ரொம்பவும் அதிகமாக என்ன ஏவினார். பார்த்தா நிறைய சேலஞ்சஸ். சென்ற வாரத்தில் கூட்டம் நடத்துறதுக்கு அவ்வளோ போராட்டம். அப்பொழுதுதான் நினைவு கூர்ந்தேன், ஆண்டவர் எதற்கு தான் சொல்லியிருக்கிறார், ஜபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி. அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். பிரியத்துக்குரியவர்களே, வாழ்வில் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருப்போம். அதை நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஒரு 2 மணி நேரம் ஒரு ஊழியம் இருக்குன்னா நம்ம 4 மணி நேரமாக ஜபிக்கணும். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் 3 மணி நேரம் நம்ம ஜபித்து ஆயத்தமாகி நம்ம ஜோமனி பைபிள் வாசித்துட்டு நல்ல ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பிரசங்கம் பண்ண வரணும். இன்றைக்கி அநேகர் அந்த ஆயத்தம் இல்லாமலேயே அவர்கள் வருவதை காண்கிறோம். இது மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போலே ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போலே ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரைதீர இதயத்தையே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரைதீர இருதயத்தை, நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன், சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி, சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரைதீர இதயத்தையே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரைதீர இருதயத்தை. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். எவ்வளவு ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமுள்ள மனவாட்டிகளாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. எந்த நேரத்தில் என்னென்ன வாழ்க்கையில் வரலாம், அதை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு ஆயத்தம் தேவை என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. நீங்கள் அறிந்திருக்கிற நன்மைகளுக்காக, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி அப்பா. மூட நம்பிக்கைகள் ஒருபொழுதும் வேண்டாயா. தேவையற்ற காரியங்களின் பின்பாக சென்று நாள் பார்க்கிறவர்கள் குறிசிலர் பின்னால் சென்று நீங்கள் அழிந்து விடாதபடி இருக்கத்தக்கதாக, வீடு அப்படி கேட்டு வாசல் இங்கே வை இங்கே வை அங்கே வைன்னு சொல்லி ஏமாந்து போய் விடாதவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. என் தகப்பனே, இந்த தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. 3 நாள் போதும், ஒரு மனிதனை வாழ் வைப்பதற்கு 3 நாள் போதும், ஒரு மனிதனை அழிப்பதற்கு 3 நாள் போதும்னு சொல்லி கேட்டோம். எங்களை எப்பொழுதும் 3 நாட்களில் நீங்கள் வாழ்வீங்க, நீங்கள் அழிந்து விடாதபடி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதியஸ்தர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி மருத்துவமனையில் படுத்திருக்கிறாங்க, வியாதி தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. ஐயோ பாவம்ப்பா, அவர்களெல்லாம் நினைத்து அவர்கள் கால்களில் கைகளில் சுகத்தை கொடுத்து அவருடைய வியாதிகளை நீக்கி, கிருமிகளை நீக்கி, கட்டிகளை நீக்கி, புண்களை நீக்கி உங்களை வாழ்விக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்க உமக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. பணம் இல்லாதபடினாலே அங்குமாய் ஓடி அலைந்து திரிந்து நிம்மதியில்லாமல் வாழ்கிறவர்களை காண்கிறோம். அதுக்கு பணம் இல்லை, இதுக்கு பணம் இல்லை, என்ன செய்வேன், அந்த பணம் வரமாட்டேங்க, இந்த பணம் வரமாட்டேங்க, ஐயோ நான் எதிர்பார்த்தேன் வரமாட்டேங்குதே. எவ்வளோ பேர் துடிக்கிறாங்க. சத்துருடைய முற்றுகை உடையட்டும், வரவேண்டிய பணங்கள் வரட்டும். பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியும் அப்பா.
நீர் ஒருவரே எங்களை வாழச் செய்ய முடியும். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறாங்க, ஞானத்தையும் புத்தியும் தாருங்க. நல்ல மார்க் எடுத்து நல்ல உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட சந்தோஷமான காலங்கள் உண்டாக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி, மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்களில் சிக்கி, பைக் அடிமைத்தனங்களில் சிக்கி இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரை அவர்கள் நீரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே ஆண்டவரை எங்கள் பரம தகப்பனே ராஜா, வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீ ஆண்டவரை கைகள் கால்கள் எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட காலமாய் நன்மைகளுக்காய் காத்திருக்கிறவர்கள், அப்பா திருமணம் மகளே குழந்தையிலேயே இந்த வீடு விற்க மாட்டேங்குது, இந்த பணம் வர மாட்டேங்குது, நீங்கள் தான் அவர்களுக்கு கர்த்தாவே எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீர் வழி நடத்தும். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும். உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளுக்காக, தாய் திருநாடாக இந்தியாவிற்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மை பாஸ்டர்ஸ் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள், அனைத்து சர்ச்சஸ் ஆண்டவரே, அனைத்து சபைகள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆலயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. வருகிற நாட்களை இன்பமாக்கி தாருங்க. நாசிரை திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஆசீர்வதிங்க ராஜா. எப்படியாவது ஆண்டவர் அடைக்கலான் குருவி முதியோரிடத்தை தங்க அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. ஆண்டவர் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லங்கள், ஆண்டவரை ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட கர்த்தாவே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மகிமைப்படுவீரா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அநிர்ணயிக்க வராத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.